வணக்கம். மதுரை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு பொது கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கான இறுதி நிலையான இயக்க நடைமுறையை, அதாவது ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் தொடர்பான மனுக்களை நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்த உத்தரவு பொது நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். குறிப்பாக, கடந்த செப்டம்பர் 27 அன்று கரூர் நகரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடத்திய சாலை காட்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த அவசியத்தை உணர்த்தியது. இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து பெரிய கூட்டங்களில் பொது பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை நீதிமன்றம் கோரியது. தமிழ்நாடு அரசு நவம்பர் 21, 2025 அன்று 46 பக்க வரைவு சமர்ப்பித்தது. இதில் அமைப்பாளர்களுக்கான 16 விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இருந்தன. இந்த வரைவு 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் அரசியல் கூட்டங்கள், ஊர்வலங்கள், சாலை காட்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கலாச்சார அல்லது மத நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டது. அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற பங்குதாரரிடமிருந்து பெறப்பட்ட உள்ளீடுகளுடன் இந்த வரைவு உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அதிமுக மத நிகழ்வுகளை சேர்ப்பது மற்றும் இடம் தேர்வு நிகழ்வுத்தன்மை குறித்து ஆட்சேபனைகளை எழுப்பியது. இந்த பொது பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் மற்றும் சொத்து சேதத்திற்கான இழப்பீடு போன்ற அமைப்பாளர்களின் பொறுப்புகளை கோடிட்டு காட்டுகிறது. கூட்ட நெரிசலின் அடிப்படையில் திரும்ப பெறக்கூடிய பாதுகாப்பு வைப்புத் தொகையையும் இது முன்மொழிகிறது. 5000 முதல் 10,000 பேர் வரை 1 லட்சம் ரூபாய், 10,000 முதல் 20,000 பேர் வரை 3 லட்சம் ரூபாய், 20,000 முதல் 50,000 பேர் வரை 8 லட்சம் ரூபாய் மற்றும் 5,000-க்கும் மேற்பட்டோர் 20 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமைப்பாளர்கள் சாலை காட்சி வழித்தட விவரங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வருகை நேரங்களை வழங்க வேண்டும். இந்த அனுமதி வழங்குவதில் உள்ள விருப்ப அதிகாரங்களை குறைத்து தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நீதிமன்றம் ஆட்சேபனைகள் மற்றும் பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்து அவற்றை கருத்தில் கொள்ளுமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் இறுதி சவால் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அனுமதிகள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த அரசியல் கட்சிகள் மற்றும் பொது நிகழ்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக வரவிருக்கும் தேர்தல்கள் அல்லது பண்டிகைகளுக்கு முன்னதாக. இது அனுமதி செயல்முறையை சீராக்கி பொது பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத கூட்டங்களுக்கான தனி ஒழுங்குமுறை பொறிமுறையையும் குறிப்பிடுகிறது. இந்த உத்தரவு பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கான தெளிவான மற்றும் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்குவதில் ஒரு முக்கிய படியாகும். தமிழ்நாடு அரசு ஜனவரி 5ஆம் தேதிக்குள் இறுதி அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொது பாதுகாப்பை உறுதி செய்வதோடு ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அமையும் என நம்பப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு எங்கள் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.